இலக்கிய தலைவர் மரியாதைக்குரிய அவர்களுக்கு முதல் வணக்கம் கூறுகிறேன். உடனே இருக்கின்ற பேரறிஞர்களுக்கும் மேடையில் இருக்கின்ற அறிஞர்களுக்கும் தாழ்ந்த வணக்கங்கள் கூறி சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். பேசக்கூடியவர்களெல்லாம் தமிழுடைய உயர்வு பற்றியும் தமிழுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் பேசினார்கள். ஆனால் நண்பர்களே, ஏறத்தாழ 10,000 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்து இன்றைக்கும் நாம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு இனங்களுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். என்று சொன்னால் மத்திய அரசாலே ஏற்பட்ட ஒரு இடர்களின் காரணமாக அந்த வடவர்கள் நம்முடைய கணவாயில் இமயத்தில் இருக்கக்கூடிய கணவாயின் வழியாக உள்ளே வந்து நம்முடைய நாகரிகமான அந்த நாகரிகத்தை அளித்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாம் அடிமைகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த என்று சொன்னால் அதை தொடர்ந்த முகலாயர்கள் வந்தார்கள். முகலாயர் ஆங்கிலேயர்கள் மற்றும் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் புகுந்து நம்மளை அடிமைப்படுத்தினார்கள். அந்த அடிமைத்தனம் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் சுதந்திரத்தான தமிழில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆங்கிலத்திற்கு அடிமைகளாக இன்றைக்கு இல்லையா? ஆங்கிலத்துக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிடத்துக்கும் அடிமையாக தான் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தேவை ஒரு தனித்தமிழ் வேண்டும். அந்த தனித்தமிழ் இல்லாமல் தமிழன் முன்னேற முடியாது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே அவர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்க காணோம் என்று பாரதி சொன்னான். அந்த தமிழ் இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை பார்க்கிற போது நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நாம் விழ வேண்டும். அன்றைக்கு இந்த ஒரு தமிழ் சங்கம் என்று சொன்னார்கள். அதனுடைய தலைவர் முருகன் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த பற்றுடைய கரையில் அமைந்த முதல் சங்கமானது சிவபெருமான் தலைமையில் இருந்தார்கள் என்பதுதான் ஒரு வரலாறு கூறுகிறது. அதன் பிறகு அன்று அழிவுபட்ட நம்முடைய நூல்கள் எல்லாம் பெரும்பாலான நூல்கள் அழிவுபட்டு போயிட்டு இருக்குது. அதில் சிலது மற்றும் மிஞ்சினது. அந்த மிஞ்சினதை வச்சு அடுத்த தமிழ் சங்கத்தை நிறுவும் போதுதான் முருகன் தலைவராக இருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. அதை நாம் மனதில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த தன்னுடைய கண்டத்தினுடைய கற்றல் கரையில் தான் அன்றைக்கு முதல் சங்கம் வருகிறது. அந்த சங்கம் அன்றைக்கு தமிழ் ஆராய்ச்சி செய்தது. தமிழ் நூல்களை ஆராய்ச்சி செய்வது. 10,000 ஆண்டுகளுக்கு முன்ன தமிழ் நூல்கள் ஆராய்ச்சி செய்வது என்று சொன்னால் அதற்கும் 10,000 ஆண்டுகளுக்கு முன்ன தமிழ் நூல்கள் வந்திருக்க வேண்டும். தமிழ் இலக்கியங்கள் வந்திருக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு நூலை ஆழ்வ முடியும். ஆக 20,000 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழன் வரலாறு இருந்தது என்பதை குறிப்பிட்டாக வேண்டும். அத்தகைய தமிழ் தான் இன்றைக்கு நாம் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் எப்படி உடல் தெரிய வேண்டும் என்பதை சிந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கின்ற பொழுது பேசக்கூடிய தமிழரின் தமிழுடைய உறவை பற்றி பேசினாலும் தவிர இதை நாம் எப்படி மேற வேண்டும், இதில் நாம் விடுபட்டு சுதந்திர தமிழராக எப்படி வாழ வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இங்கே இருக்கிறோம். நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. இதை மட்டும் கூடிய எழுதுகிறேன்.